விக்னேஸ்வராய நமகம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். விருச்சக ராசிக்கு இந்த குரு பயிற்சி எவ்வாறு? ஐயா, விருச்சக ராசிக்காரங்க 2/6/2026 முதல் உங்கள் வாழ்வில் ஏற்றம் தருகின்ற இடத்துக்கு குரு பகவான் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஸ்தான பலம் பெற்று உச்சம் பெறுகின்ற காலமாக வரப்போறார். வாழ்க்கையே 2ஆம் அதிபதி நம்மளுக்கு வருது, 5ஆம் அதிபதி. பொறுமை நிதானத்தை மட்டும் கொஞ்ச நாளைக்கு கடைபிடிங்க சுவாமி. இந்த 2/6 வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. வாழ்க்கையில நாம எவ்வாறு பின்தங்கி போயிட்டு நோய் நொடியிலிருந்து பின்தங்கி போட்டோம், நம்மளுடைய பார்வை அவருக்கான பார்வை நம்ம 5ஆம் பார்வையாக நம்ம ராசியை பார்க்கிறார். துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவோம். முதல்ல நோய் நொடி சார்ந்த விஷயத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற அமைப்பாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு கொடுக்கும். ஐயா, பொலிவு இல்லாம வாழ்ந்துட்டு இருக்க, வேலை வாய்ப்பு இல்லாம வாழ்ந்துட்டு இருக்க, அதுல இருந்து விடுபட போறீங்க. அவருடைய நேரடி பார்வை சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, அந்த இடத்துல ஸ்தான பலம் பெறுகின்ற அமைப்பை தரப்படுற. நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் கம்யூனிகேஷன். ஐயா, ரொம்ப நாள் இருந்தாங்க, எல்லாருமே பார்த்துருந்தாங்க. இப்பெல்லாம் யாருமே சொந்தக்கார யாருமே கெட்ட வரத்துல சாமி. எல்லாருமே நம்மளை ஒதுக்கி வைத்து விட்டார். நம்ம வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறல, நம்மளுக்கு திருமணம் நடைபெறல, என்னென்ன விஷயத்தில் தடை ஏற்பட்டதோ இது அனைத்தையும் இன்னைக்கு ஒரு குழந்தை கிழந்த எல்லாத்தையும் இந்த கம்யூனிகேஷன்ல இருந்து எல்லா விஷயமும் 3 என்பது தடை மட்டும் அல்ல, எல்லா விஷயத்தையும் 3ஆம் இடத்துல கொடுத்துருக்கோம். மிகப்பெரிய தடையை கொடுத்த அந்த தடையை உடைக்கின்ற காலமாக தடையா வருகின்ற ஆற்று நீரோட எல்லாம் நம்ம கிட்ட தடையாக இருக்கு. அந்த தடையெல்லாம் விலக போது நம்மளுக்கு சேர வேண்டிய நற்பலங்கள் வந்து சேரப்போகுது. அதுவும் இல்லாமல் இவருடைய 9ஆம் பார்வை நம்ம ராசிக்கு 5ஆம் இடத்துல விதி. இந்த பாக்கிய பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பு நம்ம தேவைகள் பூர்த்திகள் எல்லாத்தையுமே சரி பண்ண போகுது. ஐயா, புகழாவிட்ட புகழ் சார்ந்த விஷயத்துல தடை ஏற்பட்டு அவமானம் சம்பந்திச்சிருக்க, உடம்பு பிரச்சனை, குழந்தை பிரச்சனை, குழந்தைகளால் ஏற்பட்டு வந்த பின்விளைவு, நம்ம பிள்ளைகளுக்கு திருமணமாக அவங்க பெரிய படிப்புக்கு போல ஒரு பொசிஷனுக்கு வரல சுவாமின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். இவை அனைத்தையும் தடையை ஒடிக்கின்ற காலமாக உடைத்து நீங்க வெளியே வரப்போறீங்க சுவாமி. விருச்சகம் இனி ஒளிந்து வாடக்கூடிய காலம் அல்ல. ஒரு ஆண்டு வேலை வாய்ப்பு இல்லை, நம்முடைய பொலிவான முகம் இல்லை, எல்லாருக்கும் கையெழுத்து போட்டு எல்லாருக்கும் நன்மை செய்து விட்டு நான் பின்தங்கி இருக்கிறேன், நம்மளை எல்லாருமே கேவலமா பார்த்தவங்க எல்லாம் இனி உங்களுடைய வாழ்வாதாரத்தில் அரசியலில் ஈடுபடுறது, ஆன்மீகத்தில் ஈடுபடுறது, உங்களை போல யாரும் இல்லை என்று சொல்ற அளவுக்கு நீங்க பெரிய லெவல்ல வர்றது, உங்கள் அறிவு சார்ந்த விஷயம், வேலையாகட்டும் குழந்தையாகட்டும், என்னென்ன விஷயத்துல தடை ஏற்படுறது, திருமணமாகட்டும், எந்த விஷயமாக இருக்கட்டும், நம்மளுக்கு இது வரைக்கும் தடை ஏற்பட்டதல்லவா, அது அனைத்தும் விலகுகின்ற காலம் என்றே சொல்லுவேன். த குட் டைம் த ஸ்டார்ட் நவ். உங்கள் வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும், குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை விலகும், நல்லவை அனைத்தும் வந்து சேரும், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.